தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வந்ததை பார்த்தேன். அந்த செய்தியில் வடக்கணந்தல் கிராம நிர்வாக அலுவலரிடம் பேசியதை ஒரு ஆடியோ வந்ததை பார்த்தேன். நான் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். இந்த மாவட்டத்தில் மூத்த சட்டமன்ற உறுப்பினர். மக்களுக்காக பல்வேறு துறை அதிகாரிகளிடையும் மக்கள் சொல்கின்ற போது அவரிடம் தொடர்பு கொண்டு பேசுவதோ, நேரடியாகவோ தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு பேசுவது எப்போது வழக்கம். அண்மையில் 1ஆம் தேதி பெஞ்சல் புயல் வந்தது. அந்த பெஞ்சல் புயல் வந்தபோது எங்கள் ஊரில் வடக்கணந்தில் இருக்கின்ற கோமிக அணையில் தண்ணீர் அதிகமாக வரும். அது எப்படி திறந்து விடப்படுகிறது, எவ்வளோ தண்ணீர் வருகிறது, விவசாய நிலங்கள் எவ்வளோ பாதிக்கப்படுகிறது என்று பார்வையிடுவதற்கு சென்றேன். 1ஆம் தேதி காலை 10 மணி அளவில் அங்கே இருந்தேன். அதில் ஒரு பேட்டியும் நிருபர்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். செய்தியாகவும் வந்திருக்கிறது. உடன் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளும் உடன் இருந்தார்கள். அதற்கு பிறகு அந்த அணையை விட்டு இறங்கி வந்தபோது ஒரு 40 பேர் விவசாய பெருங்குடி மக்கள் அருகாமையில் இருக்கின்ற காணாங்காடு, அங்கே ஒரு 100 வீடுகள் இருக்கிறது, சுற்றி ஒரு 400-500 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு என்னை அழைத்து வந்து எலக்ட்ரிசிட்டி மின்சார கம்பங்கள்லாம் சரிந்து விழுந்திருக்கிறது, பயிர் சேதங்களாகிறது, வந்து பாருங்கள் என்று சொன்னார்கள். அதை போய் பார்வையிட்டு மின்சாரத்துறை அதிகாரியிடம் எடுத்து சொல்லி விரைவில் அந்த கம்பங்களை அகற்றுவதற்கும் மின்சாரம் கொடுப்பதற்கும் அந்த வழிவகை செய்யப்பட்டுவது. மக்காச்சோளம், நெற்பயிர்கள், கரும்பு இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் பார்த்துவிட்டு நான் ஒரு 2 கிலோமீட்டர் வடக்கணந்தல் ஊருக்கு வந்தேன். வந்தபோது என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கிறது. நான் இருக்கும் அலுவலகம், அந்த அலுவலகத்துக்கும் கிராம நிர்வாக அலுவலர் இருக்கிற இடத்துக்கும் 100 மீட்டர் தான். அப்போது கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் இல்லை. இன்னொரு கிராம நிர்வாக அலுவலர் நேருக்கு கிழக்கென்று 2 பேருமே இல்லை. உடனே ஆய்வாளர் ஆரையிடம் ஃபோன் செய்து எங்கே இருக்கீன்னு கேட்டேன். கச்சாப்பில் எல்லாம் ஒரே டவுன் பஞ்சாயத்து. அவங்கள கூப்பிட்டு வந்து உடனே மழையில் நினைச்சிட்டே வந்தாங்க. ஏமா மழையில் நினைச்சிட்டேன் சார், கூப்பிட்டீங்க வந்தாங்க. அப்போ ஒரு 120 பேத்துக்கு மேலே என்கிட்ட வந்து இந்த மாதிரி வேளாண்மைத்துறை அதிகாரிகள், ஹார்டிகல்ச்சர் அதிகாரிலாம் வந்து நிலத்தெல்லாம் பார்வையிட்டு போனாங்க. ஆனால் எவ்வளோ நிலம் என்னங்கிறது சிட்டாடங்களும் விஓ தான் கொடுக்கணும், விஓ ஆஃபீஸில் இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஏமா இருக்கணும்னா சார் ஒருத்தர் லீவ் போட்டுன்னு சொல்கிறாங்க, எனக்கே தெரியல, இன்னொருத்தர் வந்து மீட்டிங்ன்ட்டு பஸ் ஏறி போய்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே சரிம்மா கூட்டு வச்சு சீக்கிரம் இவங்களுக்குலாம் சிட்டாடங்கள் கொடுங்க, ஏன்னா கிராம நிர்வாக அலுவலர் தான் கொடுக்கணும், அதை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் உடனே என்ன பண்ணேன், ஃபோனை போட்டு இந்த கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட. ஹலோ, ஏம்மா வடக்கணந்தல் விஓவா? ஆமாங்க. நான் உதயசூரியன் எம்எல்ஏ பேசுகிறேன். சார் வணக்கம். வணக்கம். எல்லாம் ஃப்ளட்டு நடக்குது, நீ குறிப்பிட்ட நேரத்தில் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் போனால் என்ன அர்த்தம்? இல்லைங்க சார், ஃபீல்டில் தான் மழையில வந்து ஆரை நனைஞ்சிட்டே வந்து என்னை பார்க்குறாங்க. அவங்க பாண்டியங்க பண்ணி என்ன ஒரு நான் தகறேங்க சார். நம்ம ஏரியாவிலே இருந்துட்டு இப்படிலாம் பண்ணா என்ன அர்த்தம்? சார் நான் ஃபீல்டில் தான் சார் இருந்தேன். முதலமைச்சருக்கு கூடும் இதெல்லாம் வந்து ஃப்ளட்டு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க கூடாது சார். நான் ஃபீல்டில் தான் சார் இருக்கேன். நான் என்னைக்கு வரேன் நாங்க என்ன பார்த்தே நீ என்ன கேட்டேன் இது வரைக்கும்? நீங்க காணாங்காடு வந்து எம்எல்ஏ இருக்கு என்ன கேட்டேன், பார்த்து கேட்டேன் நீ? நான் எத்தனை ஊர் போய் அலைஞ்சிருக்கேன் தெரியுமா? ஃபீல்டில் கரெக்டாக வந்துருக்கணும் குறிப்பிட்ட நேரத்துக்கு. மற்ற நேரத்தில் வேற ஃபீல்டு இந்த மாதிரி சூழ்நிலையில செய்யறது நம்ம செய்யற தர்மம் விவசாயிகளுக்கு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல சார். நான் எல்லா டைம்லயுமே ஃபீல்ட்ல இருந்திருக்கேன். நீங்க ஆரை கேட்டு பாருங்க, தாசில்தார் கேட்டு பாருங்க. நான் இல்லாத நாளே கிடையாது, எல்லா நாளுமே கேட்கறேன். வாயா சரியா, என்னகிட்டே பேசுற நீ தாசில்தார பேச சொல்ற வாய கலெக்டர்கிட்ட கேட்கறேன். நான் பேசுனது முழுசும் போடாம அதை எடிட் பண்ணி செய்தியில போடுறாங்க. அதை முடிஞ்சுது. இப்போ அது வந்து 1ஆம் தேதி நான் பேசுனது அவங்கள்ட்ட வெள்ள நிவாரண நிதிக்காக வெள்ள புயலால் பேசுனது டிசம்பர் 1ஆம் தேதி. ஆனால் 16ஆம் தேதி வந்து அந்த கிராம உதவியாளருக்கும் இவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை ஆகி பூட்டு போட்டுக்கிட்டாங்களாம், சண்டை போட்டுக்கிட்டாங்கிறது 16ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு இப்போ 4ஆம் தேதி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, சாணியால் அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனால் இது பிப்ரவரி 4ஆம் தேதி. நான் பேசுனது டிசம்பர் 1ஆம் தேதி.